அன்பான மாணவர்கள் அனைவருக்கும் இந்நேர வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி காளமக புலவரால் பாடப்பெற்ற தனிப்பாடல்கள் வரிசையில் இடம்பெற்றிருக்கின்ற களியும் பிழைபொருள் என்று ஆரம்பிக்கின்ற பாடல். இந்த பாடலை பார்ப்பதற்கு முன்னர் காளமக புலவர் பற்றிய ஒரு சிறு விளக்கம். விஜயநகர நாயக்கர் கால பகுதியில் வாழ்ந்தவர் இந்த காளமக புலவர். ஏழ்மையானவர், பரதன் என்று சொல்லப்படுகின்ற இயற்பெயரை உடையவர். பரப்பிரம விளக்கம், திருவானைக்காவுலா, சரஸ்வதி மாலை போன்ற பல்வேறு நூல்களையும் இந்த புலவர் பாடியிருக்கின்றார். இந்த தனிப்பாடலை இந்த காளமக புலவர் பாடுவதற்கான காரணம் என்ன? இந்த காளமக புலவரை பார்த்து ஏனைய புலவர்கள், அவர்கள் எப்படிப்பட்ட புலவர்கள் என்றால், பொதியை மலையில், தமிழினுடைய பிறப்பிடம் என்று சொல்லப்படுகின்ற மலைதான் பொதியை மலை. அந்த பொதியை மலையிலே தமிழை கற்ற புலவர்கள் காளமக புலவரை பார்த்து இகழுகிறார்கள். உனக்கு என்ன தெரியும் என்று அவரை பார்த்து இகழுகின்றார்கள். நாங்கள் பொதிகை மலையிலே தமிழ் கற்றவர்கள், எங்களுக்கு எல்லாமே தெரியும் என்று அவரை பார்த்து இகழ்ந்து பேசுகின்றார்கள். அந்த வேளையிலே காளமக புலவரால் பாடப்பெற்ற பாடல் தான் இந்த களியும் பிழைபொருள் தள்ளி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடலை பார்க்கலாம். களியும் பிழைபொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு, வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காளமேகம் புறப்பட்டதே. இதுதான் அந்த பாடல். களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு, வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே இடித்து முழங்கி மின்னி பொழியும் படிக்கு கவி காளமேகம் புறப்பட்டது. இதுதான் அந்த பாடல். களியும் பிழை பொருள் தள்ளி, களியும் விளக்கத்தக்க, களியும் பிழை பொருள் தள்ளி விளக்கத்தக்க பொருட்பிழைகள் எல்லாவற்றையும் விளக்கி. ஒரு கவிதை ஒன்று பாடைக்குள்ள என்னென்ன பிழைகள் வருமோ அந்த பிழைகள் எல்லாவற்றையும் படிவாக சிந்தித்து யோசித்து தான் கவிதை எழுதுவார்களாம். இது யாரை பற்றி சொல்லப்படுதுண்டா? காளமக புலவரை பார்த்து இகழ்ந்து பேசினார்கள் தானே, அந்த புலவர்களை பற்றி தான் முதல் 3 வரிகளிலே காளமேகம் பாடுகின்றார். களியும் அவர்கள் சாதாரணமான புலவர்கள் அல்ல, அனைத்துமே தெரிந்தவர்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அறிவான புலவர்கள், பொதிகை மலையிலே தமிழை கற்றவர்கள். அதனால்தான் களியும் பிழை பொருள் தள்ளி விளக்கத்தக்க பொருட்பிழைகள் எல்லாவற்றையும் விளக்கி, தள்ளி விளக்கி, என்னென்ன பிழைகள் வருதோ அவற்றையெல்லாம் தவிர்த்து நீக்கி களியும் பிழை பொருள் தள்ளி விளக்கத்தக்க அல்லது கழிக்கத்தக்க பொருட்பிழைகள் எல்லாவற்றையும் விளக்கி களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு. அது நன்னூல், நல்ல நூல். கடல், நன்னூலாம் கடல், உருவகணி, நல்ல நூல்களாகிய கடல். கடல் போல நூல்கள், ஆனால் எல்லாவற்றையும் எங்களால் வருகிறது சரியான கடினம். அப்ப அதுல தேர்ந்தெடுத்து நாங்கள் என்ன செய்வோம்? உங்களுக்கு அறிவுக்கு ஏற்ற நூல்களை நாங்கள் கற்போம். எல்லா நூல்களையும் நாங்கள் கற்க மாட்டோம். ஏனென்றால் ஆயுட்காலம் காணாது. நன்னூலாம் கடலின் உண்டு, உண்டு என்றால் கற்று, உண்டு என்றால் என்ன? கற்று. அப்ப நல்ல நூல்களாகிய கடலினை உண்டு, அறிவுக்கு உணவாக. நாங்கள் பசி வந்தால் சாப்பிடுவோம், அறிவு பசிக்கு கற்பம். அதுதான் அந்த இடத்தில் அவர் உண்டு என்று கூறுகின்றார். நன்னூலாம் கடலின் உண்டு, நல்ல நூல்களாகிய கடலினை அறிவுக்கு உணவாக உண்டு கற்று. விளங்குதா பிள்ளைகள்? களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு, வழியும் பொதியை வரையினில். பொதியை என்றது மலை. என்ன மலை? தமிழினுடைய பிறப்பிடமாக சொல்லப்படுகின்ற மலை. அகத்திய முனிவர் அங்கேதான் இருந்து தமிழை கற்றுக்கொண்டார், மற்றவர்களுக்கு உணர்த்தினார் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே தமிழினுடைய பிறப்பிடமாக கருதப்படுவது பொதிகை மலை.
அதனால்தான் அந்த புலவர் அங்கே அதை பயன்படுத்தி இருக்கின்றார். வழியும் பொதியை வரை, வரை என்றா மலை, வழியும் பொதியை வரை என்றா அருவிகளாலே நிரம்பி வழிவதேது? பொதியை மலை. அருவிகளாலே நிரம்பி வழிவதேது? பொதியை மலை. வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு, கால் கொண்டு என்றா நிலை பெற்று, நிலைபெறானது, நிரந்தரமானது என்று கருத்து. வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு, அருவிகளாலே நிரம்பி வழிகின்ற பொதியை மலையிலே நிலை கொண்டு. எது நிலை கொண்டது? தமிழ். விளங்குதா? தமிழ். வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன் கவிதை. வன் என்றால் என்ன? அழகிய. வன் என்றால் அழகிய. வன்கவிதை என்றால் அழகிய கவிதை. அப்ப அழகிய கவிதைகளை பாடுகின்ற கருத்து. வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை, அருவிகளால் நிரம்பி வழிகின்ற பொதிய மலையிலே நிலை கொண்டு, கால் கொண்டு நிலை கொண்டு, வழியும் பொதியை வரையினில் கால் கொண்டு வன்கவிதை, அழகிய கவிதைகளை பாடுகின்ற வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தே. அந்த அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர்களின் மனத்தே, மனத்தை இடித்து முழங்கி மின்னி. மனமாகிய வானத்திலே, மனம் வானமாக சொல்லப்பட்டிருக்கு. விளங்குதா? வன்கவிதை மொழியும் பாடுகின்ற, மொழியும் என்றா பாடும், வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து, புலவர்களின் மனமாகிய வானத்தை இடித்து முழங்கி மின்னி, முழக்கமிட்டு மின்னல் மின்னி. அப்ப இவர் கவிதை பாட போறேர், காளமக புலவர் கவிதை பாட போறேர். அந்த கவிதையை கேட்டு பொதிகை மலையில் இருந்து வந்த அந்த புலவர்கள் பயப்பட போயினர். அதனாலதான் அங்கே அவருடைய மனம் வானமாக உருவாக்கப்பட்டிருக்கு. வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து முழங்கி மின்னி. அந்த அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர்களின் மனமாகிய வானத்தை இடித்து முழக்கமிட்டு மின்னல் மின்னி பொழியும் படிக்கு. அப்ப இடிச்சு மழை பொழியுது, எல்லாமே நடக்குது. ஆனா மழை என்று சொல்லப்படுகிறது எது? காளமக புலவருடைய அந்த கவிதை. பொழியும் படிக்கு, கவிதையாகிய மழையினை பொழியும்படியாக காளமேகம் புறப்பட்டது. இதோ இந்த காளமேகம் புறப்பட்டு விட்டது. உங்களுடைய மனமாகிய வானத்தை இடிக்க போது, மின்னல் மின்ன போது, முழக்கமிட போது. அவ்வாறு மின்னலும் முழக்கமும் மழையும் பொழியும்படியாக, எல்லாமே என்ன கொட்டும்படியாக நான் என்ன செய்ய போறேன்? கவிதையாகிய மழையை நான் பொழிய போகின்றேன் என்கின்றார். இதுல இருந்து என்ன சொல்ல வாரேன் என்றால், அந்த புலவர்கள், பொதிகை மலையிலே தமிழை கற்ற புலவர்கள் தன்னை கண்டு, தன்னுடைய கவிதையை கண்டு இப்பொழுது மிரளப் போகிறார்கள், பயப்பட போகிறார்கள் என்பதுதான் இந்த கவிதை, இந்த பாடலினுடைய சுருக்கமான பொருளாக இருக்கின்றது. விளங்கியிருக்கும் என்று நினைக்கிறேன். விளங்காட்டி திருப்பி ஒரு சுருக்கமான பொருளை சொல்லி விடுறேன். களியும் பிழை பொருள் தள்ளி, விளக்கத்தக்க பொருள் பிழைகள் எல்லாவற்றையும் விளக்கி, களியும் பிழை பொருள் தள்ளி நன்னூலாம் கடலின் உண்டு, நல்ல நூல்களாகிய கடலினை அறிவுக்கு உணவாக கற்று வழியும் பொதியை வரையினில், அருவிகளால் நிரம்பி வழிகின்ற பொதியை மலையிலே கால் கொண்டு நிலை கொண்டு, வன்கவிதை மொழியும் புலவர் மனத்தை இடித்து, அழகிய கவிதைகளை பாடுகின்ற புலவர்களின் மனமாகிய வானத்தை இடித்து முழக்கமிட்டு மின்னல் மின்னி பொழியும் படிக்கு, கவிதையாகிய மழை, கவிதையாகிய மழையினை பொழியும்படியாக காளமகம் புறப்பட்டு விட்டது என்று அருமையாக தன்னுடைய கவி செருக்கினை கொட்டியிருக்கின்றார் இந்த இடத்திலே காளமேக புலவர். விளங்கியிருக்க நினைக்கிற மாணவர்களே, தெளிவ எக்ஸாம்ல, பரீட்சையில காளமேக புலவருடைய கவிச்செருக்கு என்றால் என்ன, கவிச்செருக்கு பற்றி கேட்டா இந்த விஷயங்களை தான் கேள்விக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்ய வேணும், எழுத வேணும். சும்மா சில பேர் என்ன கேள்வி கேட்டாலும் அந்த பாடலுக்கான பொருள் அப்படியே எழுதுறது, அது பிழையான விஷயம். என்ன கேள்வி கேட்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த பாட்டின் பொருளை நாங்கள் மாற்றி எழுத வேணும். மீண்டும் மற்றொரு பாடத்திலே சந்திப்போம். நன்றி.